சங்கினா தமிழ்ல நண்பன் பொருள் வருது. திராவிடன்னா என்ன வருது? திருட்டு பையன் தான் வருது. என்ன பண்ணலாம்? சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறனா 100 ஆண்டுகளா எங்களை ஒரு தேசினத்தின் மக்களை தமிழன்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சு திருடன் இந்த திராவிடன் சொல்லி நீ சுமத்துனதை விட அது அசிங்கம். இந்த வீடியோவை அனுப்பி சீமான் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகளில் அண்ணனோட பேச்சை எடுத்து இந்த திராவிட கும்பல் வெட்டி அவதூறு பரப்புற செயல்களை செய்கிறதுண்டு. இப்போ இதை தாவேக்காவும் பண்ணிட்டு இருக்கு. இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சுன்னா 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடந்துச்சு. இந்த பேட்டிக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் சீமான் அண்ணன் அவர்களும் ரஜினி அவர்களும் சந்திக்கிறாங்க. ரஜினி அவர்கள் ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதும் பாஜகவோட கருத்துக்களோட அவர் ஒத்து போனதும் அவரை சங்கி அப்படின்னு விமர்சிக்க வச்சுது. ரஜினி அவர்களோட சந்திப்புக்கு அப்புறம் ரஜினி மூலமாக சீமான் அண்ணனை பாஜக இயக்குது அப்படின்னு விமர்சனம் வச்சது இந்த திமுக கும்பல். அதனால் சீமானன் அவர்களையும் சங்கி அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. விமர்சனம் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டுகளை வச்சு நாம் தமிழர் கட்சியிலேருந்து பலரையும் விலக வச்சாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் சங்கின்னா நண்பன் அப்படின்னு பொருள், ஆனால் திராவிடம் அப்படின்னா திருட்டு கும்பல் அப்படின்ட்டு சீமானன் அவர்கள் விமர்சிச்சிருப்பார். சீமான் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு இன்னும் சில நிகழ்வுகளாக சொல்லலாம். 2017 2024 வரைக்கும் பாஜக கொண்டு வந்த இந்தி திணிப்பு, சிஏஏ மற்றும் என்ஆர்சி, நீட்டு, ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை எல்லாமே கடுமையாக எதிர்த்துட்டு வந்தது நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு வரைக்கும் எஸ்ஏஆர் போன்ற சீர்திருத்தங்களையும் சீமான் அவர்கள் கடுமையாக விமர்சிச்சுட்டு தான் வரார். ஆனால் 2021ஆம் ஆண்டில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து திருமுருகன் அப்படின்றவரை அரசுக்கு எதிரான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு கைது பண்ணுது. அதே காலகட்டத்தில் தான் பாஜக ஆதரவாளரான மாரிதாஸ் அவர்களை அரசுக்கு எதிரான கருத்துக்களை இணையதளத்தில் வெளியிட்டதாக சொல்லி அவரையும் கைது பண்ணுது. இதில் மாரிதாஸ் அவர்களுக்கு எதிராக அரசு தரப்புலேருந்து எதிர்கருத்துகள் வைக்காதனால மாரிதாஸ் அவர்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடுறார். ஆனால் திருமுருகன் அவர்களை வெளியே கொண்டு வரதுக்கு திமுக தொடர்ந்து தடை போடுது. இதையும் அண்ணன் சீமான் அவர்கள் திமுக தான் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருப்பார். இன்னைக்கு வரைக்கும் 2 தேசிய கட்சிகளையும் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கூட்டங்களையும் கடுமையாக எதிர்த்து நிற்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதனால் நீங்கள் எவ்வளோதான் வெட்டி ஒட்டி வதந்தி பரப்பினாலும் கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளியே வரும்.